ஹாய், இந்த வீடியோவில் இருந்து பிஜிபிபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிஜிபிபி ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஸோ நம்ம இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணோன்னா நம்ம டோட்டல் இன்கமில் இருந்தால் கால்குலேட் பண்ணோம். டோட்டல் இன்கமில் there are 5 hits, that is income from salaries, income from house property, income from PGBP, capital gains and income from other sources. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஹெட்ஸ் தான் வந்து இன்கம் ஃப்ரம் பிஜிபிபி, விச் இஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். சப்போஸ் நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நான் கண்டிப்பாக ப்ராஃபிட் மேக் பண்ணுவேன். ஸோ ப்ராஃபிட் மேக் பண்ணும்போது தட் ப்ராஃபிட் இஸ் டாக்ஸபிள். ஓகேயா? இதுவே நான் லாஸ் மேக் பண்ணேன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆப்வியஸ் இட் இஸ் நாட் டாக்ஸபிள். இதுவே நான் என் பிஸ்னஸில் ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராஃபிட் இஸ் டாக்ஸபிள். ஆர் இஃப் ஐ எம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நான் என்னோட ஓன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஐ வில் ரிசீவ் ப்ரொஃபஷனல் ஃபீஸ் இல்லை. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் ஃபீஸ் இஸ் ஆல்சோ டாக்ஸபிள். ஸோ அந்த இது ரெண்டு சோர்ஸ் ஆஃப் இன்கமுமே இட் ஃபால்ஸ் அண்டர் திஸ் ஹெட் பிஜிபிபி, விச் இஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். நம்ம பிஜிபிபி கால்குலேட் பண்ணும்போது ஒன் ஆஃப் த மெயின் திங் இஸ் நம்மளுக்கு அதோட ஃபார்மேட் கரெக்டாக தெரியணும். ஃபார்மேட் ஈஸியாக நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம், பட் ஸ்டில் வி வில் ட்ரை டு டிரைவ் த ஃபார்மேட் யூஸிங் அ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ தட் வில் பி மோர் ஈஸியர் அண்ட் நம்மளுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் எக்ஸ் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம், எனி பிஸ்னஸ். அவர் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரு ₹1 crore ப்ராஃபிட் மேக் பண்ணார். ஸோ அதில் என்ன சூட்டபிள் டேக்ஸ் பே பண்ணுறாரு, அந்த டேக்ஸும் பே பண்ணிடுறாரு. அந்த டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாரு, நம்ம பிஸ்னஸ் 1 crore ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு என்டையர் 1 crore வர மாட்டேங்குது, அதில் டேக்ஸ் அதெல்லாம் போய் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆஃப்டர் டேக்ஸ் ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. என்னென்னா, ஸோ கேஸ் 1 அவருக்கு என்ன ஐடியா கிடைக்குதுன்னா, சரி நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறோம், நம்ம ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குன்னா டெபிட் சைடில் எல்லா எக்ஸ்பென்சஸும் இருக்கும், கிரெடிட் சைடில் எல்லா இன்கமும் இருக்குமா. ஸோ அவர் என்ன சொன்னிக்கிறாரு, நம்ம டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸை இன்க்ரீஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட் குறையும், ப்ராஃபிட் குறைஞ்சதுன்னா டேக்ஸ் பேயபிளும் குறையும். ஸோ அது மூலமாக நம்மளால் டேக்ஸை குறைக்க முடியுமே அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. ஸோ அப்போ தான் அவருக்கு என்ன ஐடியா வருது, நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் கூட அதர் தேன் பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் கூட நான் ஆட் பண்ணுறேன், அந்த டெபிட் சைடில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐடியா வருது. பர்சனல் எக்ஸ்பென்சஸ்ஸு இல்லாட்டி அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் இல்லை நோஷனல் எக்ஸ்பென்சஸ், அதாவது நம்ம ரிசர்வ்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி ரிசர்வ்ஸு ஆர் இல்லீகல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி எட்ஸெட்ரா அந்த மாதிரி he's trying to add the expenses which are not relevant to the business in order to reduce the profit so that the tax liability will also get reduced. Okay, இப்படி அவர் பண்ணுறாரு. இவருக்கு ஒரு ஐடியா வருது, எதனால டேக்ஸ் லைபிலிட்டியை குறைக்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ இந்த ஐடியா ரைட் ஆர் ராங், ஓகே, அப்படியே இதில் ஹோல்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கேஸ் 2க்கு வரலாம். கேஸ் 2ல் என்னென்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்டன்ஸில் நம்ம க்ரியேட் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிஎன்எல் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன, டெபிட் ஆல் த எல்லா எக்ஸ்பென்சஸும் நம்ம டெபிட் பண்ணியிருப்போமா, எல்லா இன்கம் எல்லா டைப்ஸ் ஆஃப் இன்கமே நம்ம கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஸோ என்னோட பிஸ்னஸ் இன்கம்மை மட்டுமா நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவோம் மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு இன்கம் வருதுன்னு வச்சுப்போம். ஸோ இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அது கூட நம்ம வந்து கிரெடிட் சைடில் போட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேங்க் கிட்ட வச்சுருக்கோம் அப்படின்னா சேவிங்ஸ் டெபாசிட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த டெபாசிட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அதுவுமே நம்ம இன்கம் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இது பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கிரெடிட் சைடில் அதர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸை கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், கரெக்டாக. ஸோ அப்படி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸே இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் டெபாசிட்ஸ், அதுக்கப்புறம் டிவிடெண்ட்ஸ் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்படி இருக்கும்போது
தே ஆர் ஆல் லைக் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஆர் கேபிட்டல் கெயின்ஸ் வேறு ஹெட்டில் வரும். கரெக்டாக? நம்ம வேறு ஹெட்டில் எப்படியோ வந்து அந்த இன்கம்ஸை வந்து டேக்ஸ் பண்ண போகிறோம். எப்படியோ தே ஆர் டேக்ஸபிள் அண்டர் அதர் ஹெட்ஸ். அப்படி இருக்கும்போது பிஜிபிபிலையுமே நம்ம அது இன்கம்மை கிரெடிட் பண்ணோன்னா என்ன சி அந்த இன்கம் கிரெடிட் பண்ணோன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்ட போகிறோம். ஸோ நம்ம அந்த இன்கம்னால இன்க்ரீஸ் ஆகிற ப்ராஃபிட்டை கூட நம்ம பிஜிபிபியில் டேக்ஸ் பண்ணோன்னா பிஜிபிபிலையும் டேக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அதர் ஹெட்ஸில் கேபிட்டல் கெயின்ஸை டேக்ஸ் பண்ணலாம் ஆர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அதுலேயும் நம்ம கண்டிப்பாக அதை டேக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது இட் வில் லீட் டு டபுள் டாக்ஸேஷன். கரெக்டாக? டபுள் டாக்ஸேஷன். கரெக்டாக? இஸ் திஸ் ரைட் ஆர் ராங்? ஸோ இந்த 2 கேசஸ் ஓகே. இப்போது நம்ம பேக் டு கேஸ் 1. இப்படி என் பர்சனல் எக்ஸ்பென்ஸு அதெல்லாம் எனக்கு போது நம்மளுக்கு எப்படி செய்யுது, நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு தெரியும் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ராங். இல்லை, அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ராங். கரெக்டாக? இது ரைட்டுன்னு சொல்லவே முடியாது. கவர்மெண்ட் ஆல்சோ எப்படி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணுறோம், டேக்ஸை குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ வே ஆஃப் எப்படி சொல்ல இட்ஸ் அ வே ஆஃப் டூயிங் ஃப்ராட். கரெக்டாக? ஸோ கண்டிப்பாக இட்ஸ் அ ராங் திங். ஏன்னா என்னோடய பிஜிபிபினா என்னோட இன்கம் பிஸ்னஸ் இன்கம் ஓகே. பிஸ்னஸ் இன்கம்ல என்னோட பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் இருக்கணும் தவிர நான் தேவையில்லாமல் இருக்கிற எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஆட் பண்ண டிடக்ட் பண்ணேன்னா என்னோட ப்ராஃபிட் குறையும். ப்ராஃபிட் கொஞ்சம் தான் டேக்ஸ் குறையும். டேக்ஸ் கொஞ்சம் தான் கவர்மெண்ட்க்கு இட்ஸ் அ லாஸ் ஆஃப் ரெவன்யூ. கரெக்டாக? ஸோ அப்படி அஃப்கோர்ஸ் நம்மள பண்ண விடாது. ஸோ கேஸ் 1 பார்க்கும் இந்த பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சரு அந்த மாதிரி இருக்கலாம், நிறையா சில கேசஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பிஎன்எல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ண முடியாது. அப்படி சப்போஸ் நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டில் சரி கவர்மெண்ட் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு டெபிட் பண்ணோன்னா அதை ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணி விட்டுருவோம். கரெக்டாக? என்னோட ப்ராஃபிட் வந்து ₹50,000 பிஎன்எல் அக்கௌண்ட் படி 50,000 இருந்திருக்கு. ஓகே. கிரெடிட் சைடில் ஒரு 60,000 இருந்திருக்கு. அதே மாதிரி டெபிட் சைடில் என்ன ஆயிருக்கு, என்னோடய எக்ஸ்பென்சஸ் வெறும் 10,000 தான் வந்திருக்கு. ஓகே. எக்ஸ்பென்சஸ் 10,000 வந்திருக்கு. அப்போ என்ன ரிமைனிங் ப்ராஃபிட் 50,000 இருக்குமா? அந்த எக்ஸ்பென்சஸில் என்னோட அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் ஒரு 5,000 ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 5,000 + 5,000 தான் 10,000. அப்படி இருக்கும்போது 50,000 தான் என்னோடய ப்ராஃபிட். அந்த 5,000 நான் ஆடே பண்ணக்கூடாது, டிடக்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ இங்கே 5,000 குறைச்சோம் அப்படின்னா இங்கேயும் அந்த 10,000 5,000 குறையுமா? 10,000 5,000 குறைஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? இப்போது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ ப்ராஃபிட் என்னவாக இருக்கும்? இப்போது 55,000 ஆகிடும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நெட் ப்ராஃபிட்டில் கேஸ் 1 படி நெட் ப்ராஃபிட் இருக்குது. கேஸ் 1 படி என்ன, ஏதாச்சும் அன்னெசரியான எக்ஸ்பெண்டிச்சர் பிஸ்னஸ் ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லாததை என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி விட்றோம். நெட் ப்ராஃபிட்டை விட ஆட் பண்ணி விட்றோம். ஸோ அது என்ன பண்ணுறோம், ஆட் disallowances. அதுதான் disallowancesன்னு சொல்லுவாங்க. ஆட் disallowances, அதோட குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கேஸில் என்ன சொன்னேன், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸையும் நான் இங்கேயும் டேக்ஸ் பண்ணுறேன், அந்த ஹெட்லையும் டேக்ஸ் பண்ணால் இட் லீட் டு டபுள் டாக்ஸேஷன். கரெக்டாக? அதனால என்ன இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த 60,000 கிரெடிட்டில் இங்கே இருக்கா, அதுவே பார்ப்போம். எப்படின்னா என்னோடய டேர்ன் ஓவர் வந்து ஒரு 50,000 இருந்திருக்கு. ஓகே. டேர்ன் ஓவர் ஒரு 50,000 இருந்திருக்கு. அதே மாதிரி என்னோடய இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் ஒரு 10,000 டிவிடெண்ட் அந்த மாதிரி என்னென்னலாம் வருதோ 10,000 வந்திருக்கு. அதனால் 60,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கா? அதனால என்னோடய டோட்டல் இன்கம் வந்து 60,000 வந்திருக்கு. என் டோட்டல் இன்கம் 60,000 வந்ததுனால தான் என்னோடய ப்ராஃபிட் வந்து 50,000 இந்த சைடில் இருக்கா. இங்கே 5,000 எக்ஸ்பென்ஸ், அதே மாதிரி 55,000 ப்ராஃபிட்னு வந்திருக்கு. நான் என்ன பண்ணுறேன், 10,000 எடுத்துடுறேன். ஏன்னா அது வந்து என்னோடய பிஸ்னஸ் இது கிடையாது. ஸோ 10,000 எடுத்துட்டேன்னா கிரெடிட் சைடில் என்னென்ன இருக்கும், கிரெடிட் சைடில் டோட்டல் இது வந்து 50,000. கரெக்டாக? மொத்தமாக எனக்கு கிரெடிட் சைடில் 50,000 தான் இருக்கும். டோட்டல் இன்கம் 50,000 தான் இருக்கும். இப்போ டோட்டல் இன்கம் 50,000, கிரெடிட் சைட் பேலன்ஸ் 50,000 அப்படின்னா இப்போ இங்கே என்ன இருக்கும், ப்ராஃபிட் 5,000 எக்ஸ்பென்ஸ் இருக்குது. இப்போ ப்ராஃபிட் என்ன, 50,000 பேலன்ஸ், 50,000 வந்து டோட்டல் ஆஃப் கிரெடிட் சைட்னா என்ன, 50,000 - 5,000 45,000. ஸோ புரியுதா?
முன்னாடி நம்ம இது பண்ணாமல் இருந்தோம்னா 55,000 டேக்ஸ் பே பண்ணியிருப்போம். இதுவே இந்த இப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் ரிமூவ் பண்ணும்போது நான் வெறும் 45,000 தான் பே பண்ணுறேன். ஸோ டேக்ஸ் லைபிலிட்டி குறையுமா? அது எப்படியோ நான் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் நம்ம அதை டேக்ஸ் அதில் நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஆனால் பிஜிபிபியில் அதை வந்து ரெடியூஸ் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணுறோம்? மைனஸ் இன்கம்ஸ் which are considered separately போட்டுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேஸ் 3 ஒன்று பார்ப்போம். என்னன்னா, இப்போ மிஸ்டர் எக்ஸ் நினைக்கிறேன், ஓகே நம்ம அந்த மாதிரி பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சரும் இதுவும் டெபிட்டில் எக்ஸ்ட்ரா போட முடியாது. அதே மாதிரி இந்த கேஸ் 2 என்ன பார்த்துருக்கோம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஆர் இன்கம் கன்செப்ட் செப்பரேட்லி அதையும் மைனஸ் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணலாம், நம்மளால் ப்ராஃபிட்டை எந்த விதமாக குறைக்க முடியாது, வெறும் பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவனுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. டெப்ரிசியேஷன் வந்து இட் இஸ் அ பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ். கரெக்டாக நம்ம மிஷினரி யூஸ் பண்ணுறோம், அதோட வேரண்டியர்னால அதோட வேல்யூ குறையும். ஸோ அதை வந்து டெப்ரிஷியேட் பண்ணுவோம். கரெக்டாக எவ்ரி இயர் P&L அக்கௌண்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அவன் என்ன நினைக்கிறான், என்னோட யூஷுவல் டெப்ரிசியேஷன் 10,000. ஓகே, யூஷுவல் டெப்ரிசியேஷன் 10,000. நான் டெப்ரிசியேஷனே அதிகமாக காமிச்சிட்டேன் அப்படின்னா என்னோட ப்ராஃபிட் குறையுமா? எப்படியோ டெப்ரிசியேஷன் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன் டெப்ரிசியேஷனை நம்ம என்ன சொல்கிறான், நான் அதிகமாக காமிச்சிட்டேன்னா என்ன ப்ராஃபிட் குறைஞ்சிருமா? அப்போ நான் டேக்ஸு கம்மியாக தான் கட்டணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெக்ஸ்ட்டு இது வருவோம். சேம் எக்ஸாம்பிள் என்னென்னா, கிரெடிட் சைட் டோட்டல் 60,000 இருக்குது, டெபிட் சைடில் ப்ராஃபிட் 50,000. ஆஸ் யூஷுவல் அதில் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து 5,000 இருக்குது. ப்ராஃபிட் வந்து ஓகே 55,000. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், 55,000 எடுத்துக்கலாம். இப்போது இதில் 5,000ல் அஸ்யூம் 1,000 இஸ் அதர் எக்ஸ்பென்ஸு, 4,000 இஸ் டெப்ரிசியேஷன். ஓகே, ஆனால் ஆக்சுவல் டெப்ரிசியேஷன் வந்து 2,000 தான் இருந்திருக்கணும். கரெக்டாக, ஆனால் 4,000 சார்ஜ் பண்ணியிருக்கான். இப்போது ஆக்சுவலாக 2,000 தானே இருந்திருக்கணும், ஆனால் 4,000 சார்ஜ் பண்ணியிருக்கான். அப்போது இந்த 4,000 ரிமூவ் பண்ணிவிட்டு 2,000 தான் ஆட் பண்ணணும். கரெக்டாக, 4,000 ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணோன்னா இங்கே 5,000 என்ன ஆகும், 5,000 மைனஸ் 4,000 1,000 ப்ளஸ் 2,000 ஆட் பண்ணிடணும். அப்போது அவனோட ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் 3,000. இப்போ ப்ராஃபிட் என்னவாக இருக்கும், 60,000 மைனஸ் 3,000 57,000. ஸோ ஹி ஹேஸ் டு பே டேக்ஸ் ஆன் 57,000. இல்லை ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதா? இப்போ இல்லை என்ன சொல்கிறான்னா, இந்த டிஸ்அலவன்சஸில் டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் புக்ஸை ஆட் பண்ணிடணும். ஓகே, டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் புக்ஸை ஆட் பண்ணிடணும். ஆனால் என்ன இதை சப்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே அதான் 2,000 இருக்கா, டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி நம்ம நெட் ப்ராஃபிட்லேருந்து அந்த அமௌண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பண்ணோன்னா பிஜிபிபி டோட்டல் பிஜிபிபி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதில் தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணோம் அண்டர் த ஹெட் பிஜிபிபி. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபார்மேட்டை ஈஸியாக டிரைவ் பண்ணிட்டோம். இப்போ பாரு, ஃபார்மேட் என்ன, பிஜிபிபியோட ஃபார்மேட் நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் P&L அக்கௌண்ட் போட்டோம். ஆட் டிஸ்அலவன்சஸ், என்னெல்லாம் ஆக்சுவலாக டெபிட் ஆயிருக்கோ, ஆக்சுவலாக எதெல்லாம் டெபிட் ஆயிருக்கோ P&L அக்கௌண்ட்டில் அதை ஆட் பண்ணோம். டிஸ்அலவன்சஸ் மைனஸ் இன்கம்ஸ் கன்சிடர்ட் செப்பரேட்லி. கிரெடிட் ஆயிருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணணும். அப்படி கிரெடிட் ஆகுதுன்னா ஓகே ஆஸ் யூஷுவல். நான் டெபிட் போய் பண்ணியிருந்து ப்ராஃபிட்டில் ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் இருந்தால் தானே நம்ம அதை ஆடோ மைனஸோ பண்ணுவோம். ஸோ இஃப் disallowance are debited, you have to see if certain items are debited, you have to disallow. If certain items are credited in P&L account, you have to allow it. அதுக்கப்புறம் depreciation as per IT rules சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை வச்சே பிஜிபிபியோட ஃபார்மேட்டை டிரைவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த இப்போ நெக்ஸ்ட்டு இது என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் டிஸ்அலவன்சஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு தான் பார்க்குறோம். Disallowances, all provisions and reserves. All provisions and reserves. See, for example, provision for bad and doubtful debts வந்து ஆக்சுவலாக இன்கர் ஆகலை,
நம்ம அப்படி நடந்துட போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக ஒரு ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா அதிகமாக காமிச்சு நம்ம ப்ராஃபிட்டை குறைக்கலான்னு இருக்கோம்ல, ஸோ அது எப்படின்னு தான் ஆட் பண்ணிடணும். இன்கம் டேக்ஸு, அதே மாதிரி அட்வான்ஸ் டேக்ஸு அதெல்லாம் வந்து டிசால்வ் பண்ணிடணும். சேரிட்டி அண்ட் டொனேஷன்ஸை டிசால்வ் பண்ணிடணும். ஏன்னா நான் வேணும்னே சேரிட்டி டொனேஷன் கொடுக்குற மாதிரி காமிச்சிட்டு ப்ராஃபிட்டை குறைக்கலாம்ல. அதேமாதிரி ஆல் நோஷனல் ஐட்டம்ஸ் லைக் salary drawn by proprietor, income charged on his own capital, அதை ஆட் பண்ணிடணும். அண்ட் இஃப் சப்போஸ் நான் வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நான் ஒரு பேமெண்ட் யாருக்காச்சும் மேக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் டிடிஎஸை டிடக்ட் பண்ணி தான் பண்ணணும். நான் அதில் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணாமல் பண்ணிட்டேன்னா 30% ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து டிசால்வ் பண்ணிடணும். சீரியஸ் இப்போ வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் பார்க்குறோம். இதில் ஒரு செப்பரேட் ப்ரொவிஷனே இருக்குது, செப்பரேட் செக்ஷனே இருக்குது. அதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸை வர கிளாஸஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, நீ கேஷ் பேமெண்ட் 10,000 மேலே, ஒரு 10,000 மேலே இருக்கிற பேமெண்ட்டில் நீ கேஷ் வச்சு பே பண்ண அப்படின்னா அது என்டையர் பேமெண்ட்டை டிசால்வ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேபிட்டல் லாஸஸ். நான் ஒரு அசெட் வாங்குகிறேன், அந்த அசெட் ஒரு 50 lakhsன்னு இருக்கணும். நான் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் போட்டேன்னு ப்ராஃபிட் குறையும். ப்ராஃபிட் கொஞ்சம் எனக்கு இன்ஃபேக்ட் எப்படி சொல்லுது, லாஸில் கூட வரலாம், கரெக்டாக? ஸோ அதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நீ அதை பிஎன்எல் அக்கௌண்ட்டில் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு, எக்ஸசிவ் பேமெண்ட் டு ரிலேட்டிவ்ஸ். நான் வந்து என்னோடய கம்பெனியில் என் ரிலேட்டிவ் இருக்கான், ஓகே, அவன் ரிலேட்டிவ் இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவல் ஒரு எம்ப்ளாயி இருந்தாலும் நார்மல் எம்ப்ளாயிக்கு 10,000 தான் பே பண்ணுவேன். என் ரிலேட்டிவ் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் 14,000 பே பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா 4,000 நான் பே பண்ணுறேன், கரெக்டாக? அந்த 4,000 வந்து டிசால்வ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு, சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்பெண்டிச்சர். கம்பெனிஸ் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தெரிஞ்சுக்கும். நம்ம சோஷியல் குட்காக நம்ம சர்டைன் ஆக்டிவிட்டீஸ்லாம் அண்டர்டேக் பண்ணுவோம்ல, ஸோ அதோட எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ஏதாவது நீ வந்து டெபிட் பண்ணியிருந்தேன் பிஎன்எல் அக்கௌண்ட்லனா அதை வந்து டிசால்வ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு, ஃபைன் ஆர் பெனாலிட்டி. நீ ஏதாச்சும் ஒரு லா இருக்குது, ஓகே, ஏதாவது ஒரு ரூல் இருக்குது, நீ அதை வந்து ப்ரீச் பண்ணிட்ட, அந்த ரூல் இப்படி தான் பண்ணியிருக்கணும்னு பண்ணாமல் விட்டுட்ட, இல்லாட்டி ஏதாவது தப்பு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அஃப்கோர்ஸ் லா வில் இம்போஸ் ஃபைன் ஆன் யூ, கரெக்டாக? ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ஃபைன் ஆர் பெனால்ட்டியை வந்து டெபிட் பண்ணியிருந்தேன்னா அதையும் ஆட் பண்ணி விட்டணும். பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடிங் ட்ராயிங்ஸ். ஸோ நீ ட்ராயிங்ஸ்லாம் பண்ணுவல, கேபிட்டல்லேருந்து நான் வித்ட்ரா பண்ணுறேன், இல்லாட்டி கேபிட்டல் வித்ட்ரா பண்ணுறதில்ல, ப்ராஃபிட்லேருந்து நான் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய பர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்காக வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அதே தான் நான் ட்ராயிங்ஸ், கரெக்டாக? அதை நான் ட்ராயிங்ஸை வந்து டெபிட் பண்ணியிருந்தேன் பிஎன்எல் அக்கௌண்ட்னா அதை ஆட் பண்ணி விட்டுறணும். இதுதான் டிஸ்அலவன்சஸ். அலவன்சஸ் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் உனக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படி விச் ஆர் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும்போது அதை அலோவ் பண்ணிடுறோம். அலோவ் பண்ணுறேன்னா என்ன, பிஎன்எல் அக்கௌண்ட்டில் அதை டெபிட் பண்ணியிருப்பேன், அதுக்கு எந்த எஃபெக்ட்டும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. அதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னா, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, அது வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் தான். ஆனால் நீ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த மாதிரி பண்ணும்போது தட் யூ கான்ட் அலோ, தென் யூ ஹாவ் டு டிஸ்அலோ தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்மேட் பார்த்துட்டோம், அதில் இருக்கிற ஐட்டம்ஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, டிடிஎஸ்க்கு கால்குலேட் பண்ணதுக்கு ஒரு நோட் இருக்குது. என்னென்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, இஃப் மை டர்ன் ஓவர் எக்ஸீட்ஸ் ₹1 crore in the immediately preceding previous year. For example, immediately preceding previous year 23-24, அசஸ்மெண்ட் இயர் 24-25 அப்படின்னா இம்மீடியட்லி ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயர்னா 22-23. ஸோ இந்த இம்மீடியட்லி ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயரில் என்னோட டேர்ன் ஓவர் இஃப் இட் எக்ஸீட்ஸ் ₹1 crore ஆர் இப்போ நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு சார்ட் அக்கௌண்ட்டாக இருக்கேன்னா என்னோட கிராஸ் ரிசிப்ட்ஸ் எக்ஸீட்ஸ் ₹50 lakh அந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் எதாவது பேமெண்ட் மேக் பண்ணால் அது டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும், இல்லாட்டி டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேணும். ஸோ சப்போஸ் என்னோட டேர்ன் ஓவர் 1 crore மேலே போயிடுச்சு, அந்த டைமில் நான் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணாமல் பண்ணிட்டேன்னா இதுவும் இந்த 30% ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரை டிசால்வ் பண்ணி ஆகணும். இதுவே என்னோட டேர்ன் ஓவர் வந்து ஒரு 40 lakhs தான் இருக்குன்னு வைங்க, அந்த டைமில் வந்து நான் ஈவன் இஃப் ஐ டோன்ட் டிடக்ட் டிடிஎஸ் எனக்கு இந்த 30% ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் டிசால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா,
பிஸ்னஸ் இன்கம் நீ வந்து சம்டைம்ஸ் வந்து உனக்கு தெரியும் கேஷ் பேசிஸ் தெரியும், அக்ரியல் பேசிஸ் தெரியும். என்னென்னலாம் கேஷ் வருதோ இது அப்படி ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லாட்டி அக்ரியூ ஆயிருக்கு, கேஷ் வருதோ இல்லையோ அது அக்ரியூ ஆயிருக்கு அப்படின்னு இருக்கும்போது அந்த அக்கௌண்டிங் மெத்தட் கூட நீ பிஸ்னஸ் ஃபாலோ பண்ணலாம். என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி நீ பிஜிபிபி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில கேசஸில் ஈவன் இஃப் ஐ ஃபாலோ அக்ரியல் பேசிஸ், ஆனால் நான் அது பேமெண்ட் பேசிஸில் தான் கன்சிடர் பண்ணோம் எதுக்கு பிஜிபிபி கால்குலேட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம டெப்ரிசியேஷன் ஒன்று பார்த்தோம்ல, டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் ஐடி ரூல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் ஐடி ரூல்ஸ்க்கு இதுதான் ஆக்சுவல் பர்சன்டேஜ். இப்போ நான் ஒரு பில்டிங்கில் ரெசிடென்ட் பில்டிங்னா 5%, நான் ரெசிடென்ஷியல் பில்டிங்னா 10%, ஹோட்டல்னா 10%, டெம்பரரி ஸ்ட்ரக்சர்னா 40%, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸை யூஸ்வலாக 10% டெப்ரிசியேஷன் அலோவ் பண்ணணும். ஜென்ரல் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 15%, மோட்டர் கார்ஸ்க்கு நாட் யூஸ் ஃபார் ஹையர் 15%, மோட்டர் கார்ஸ் யூஸ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் ஹையர்னா 30%, லாரிஸ் யூஸ் இன் ஹையர் பிஸ்னஸ் 30%, கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேருக்கு 40%. ஸோ இதுதான் டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் ஆஸ் பர் ஐடி ரூல்ஸ். இந்த நான் எதுக்கு எல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா, மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸில் இது ரிலேட்டட் டெப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷன் நம்மளாக கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஹைலைட் பண்ணதை இன்னும் ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஜென்ரல் பிளான்ட் அண்ட் மிஷினரிலேயே ஒரு அடிஷ்னல் நோட் இருக்குது. என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் let us say financial year 23-24 na 1/4/24 to 23 to 31/3/24 நான் ஒரு மிஷினரி வாங்குறேன். என்னைக்கு on 13 September 2023 நான் ஒரு மிஷினரி வாங்குகிறேன். அந்த மிஷினரிக்கு நான் வந்து என்ன பர்சன்டேஜ் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும்? 15%. நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஜென்ரல் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 15% டெப்ரிசியேஷன், 15% per annum. ஸோ நான் எவ்வளோ மந்த்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் டிவைடட் பை 12 இன்ட்டு டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி தானே யூஸ்வலாக போடுவோம். ஆனால் ஒரு அடிஷ்னல் நோட் இருக்குது. நான் இந்த வருஷம் ப்ரீவியஸ் இயரில் ஒரு அசட் ஒரு ஜென்ரல் பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கியிருந்தேன்னா 15% கால்குலேட் பண்ணுவேன். அது கூட எக்ஸ்ட்ரா 20% டெப்ரிசியேஷனும் கால்குலேட் பண்ணுவேன். அதான் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, நான் ஒரு மேனுஃபேக்சராக இருந்திருக்கணும். ஓகே, அதில் ஒரு என்ன நோட்னா, இல்லை நான் ஒரு மேனுஃபேக்சராக இருக்கேன். 1/4/2023 to 31/3/2024 அதுதான் ப்ரீவியஸ் இயர். அதில் அந்த இயரில் நான் ஒரு மிஷினரி வாங்கியிருக்கேன் இருக்கும்போது புது மிஷினரி அது. ஸோ அதில் 15% புது மிஷினரினால அடிஷ்னல் 20% டெப்ரிசியேஷனும் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஃபார் மேனுஃபேக்சரர்ஸ் 15 + 20 depreciation allowed in case of new plant and machinery purchased in previous year. இதே நான் போன வருஷம் வாங்கிட்டேன். இமீடியட்லி ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயர் வந்து 23-24 என்னோட அசஸ்மெண்ட் இயர் 25-26 இருக்குன்னா, என்னோட ப்ரீவியஸ் இயர் என்ன 24-25. ப்ரீவியஸ் இயர் 24-25னா அது ரிலேட்டட் இன்கம், டோட்டல் இன்கம் தானே நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த இதில் என்ன இருக்கும், நான் ஓல்டு மிஷினரியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அது வந்து ஓல்டு தான், நியூ மிஷினரி கிடையாது. இந்த வருஷத்துலேயே வாங்கிட்டேன். அது வந்து நான் இந்த வருஷத்துலேயே வாங்கிட்டேன். ஆனால் ப்ரீவியஸ் இயரில் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ யூஸ்ட் மிஷின், எக்ஸிஸ்டிங் மிஷின். ஸோ அந்த டைமில் ஒன்லி 15% டெப்ரிசியேஷன் தான் கால்குலேட் பண்ணணும், தவிர 20% எக்ஸ்ட்ரா வராது. வெறும் நீ நியூ மிஷினரி வாங்கியிருக்கேன்னா அந்த இயரில் எக்ஸ்ட்ரா 20% டெப்ரிசியேஷன் போடணும், அவ்வளோதான், சிம்பிள். அதுலேயே எக்ஸ்ட்ரா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, நான் அசட்டை 180 days மேலே யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபுல் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். இதுவே அசட்டை 180 days கீழே கால்குலேட் பண்ணியிருந்தேன்னா 50% டெப்ரிசியேஷன் தான். ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன், பர் ஆனம் அப்படின்னு நான் பர்சன்டேஜ் சொன்னேன்னா, டெப்ரிசியேஷன் பர் ஆனம் கொடுத்ததுன்னா இங்கே இருக்கே நம்பர் ஆஃப் மந்த்ஸ் டிவைடட் பை 12, அது தப்பு. ஏன்னா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது டெப்ரிசியேஷன் இருக்குல்ல, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்.
per annum பார்த்தா we have to calculate this அதெல்லாம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணதுக்கு என்னென்னா என்னோட அசட்டை 180 days ஆர் மோர் தேன் 180 days நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபுல் டெப்ரிசியேஷன். இதுவே நான் என்னோட அசட்டை லெஸ் தேன் 180 days தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஹாஃப் டெப்ரிசியேஷன். இந்த டிவைடட் பை 12 அந்த மாதிரி தேவையில்லாமல் கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. என்னோட அசட்டை 180 days மேலே யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஃபுல் டெப்ரிசியேஷன், 180 days கீழே யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஹாஃப் டெப்ரிசியேஷன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன தான் ஜான்வரி நான் மார்ச்சில் வாங்குறேன்னு வச்சோம், ஏப்ரல் டு மார்ச்னால் நான் செப்டம்பரில் வாங்குகிறேன். செப்டம்பர்னா 9th month. ஸோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மார்ச். ஸோ 7 months யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 7/12 போட மாட்டேன். 7 monthsனால் இட் இஸ் மோர் தென் 180 days. கரெக்டாக மோர் தென் 180 daysனால் நான் ஃபுல் டெப்ரிசியேஷன், இல்லை லெஸ் தென் 180 daysனால் ஹாஃப் டெப்ரிசியேஷன் கரெக்ட் பண்ணேன். அவ்வளோதான். இது பெர் ஆனம்ன்ற கான்செப்டே கிடையாது. அதனால் இங்கே 10% தான் போட்டிருங்க தவிர பெர் ஆனம்னு போடல இந்த ரேட்ஸில் தான். ஸோ அது இன்னொன்று நம்ம போன இதில் பார்த்தோம் தெரியுமா, ஏதாவது ஒரு பேமெண்ட் if that exceeds rupees 10,000 and that payment is made in cash நம்ம வந்து அதை டிசால்வ் பண்ணிடுவோமா. ஸோ அந்த அசட்டை வாங்கும்போதே நான் 10,000 மேலே 50,000 rupees அசட்டு, rupees 50,000 அந்த அசட்டு நான் வந்து கேஷ் பே பண்ணி வாங்குகிறேன் அப்படின்னா அதை நம்ம டெப்ரிசியேட் கால்குலேட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டோம்னா கால்குலேட் பண்ண மாட்டோம். அதான் வந்து if asset is purchased and payment is greater than 10,000 which is made in cashனா அதில் டெப்ரிசியேஷன் அவ்வளோ பண்ண மாட்டோம் அப்படின்னா. ஸோ இந்த வீடியோவில் ஃபார்மேட் ஆஃப் PGBP பார்த்துட்டோம். அதே மாதிரி டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸை பார்த்துட்டோம். அண்ட் இன்ஃபேக்ட் ஃபார்மேட் ஆஃப் PGBP நம்ம டிரைவ் பண்ணும்போது யூ வில் ஹேவ் மோர் கிளாரிட்டி. ஏதாவது டவுட் அப்படின்றதுனா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இனிமேல் வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வரும். டியூ டு சம் ரீசன் என்னால் ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. பட் ஹியர் ஆஃப்டர் வீடியோஸ் வில் பி அப்லோடட் ரெகுலர்லி. ஓகே. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த PGBP ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஃபர்தர் ப்ரொவிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.